ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரோஹித் கூட பெருசா கண்டுக்கல. ஆனா விராட் கோலி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்ட குடுத்துட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியாவுக்கு இந்த வருஷம் ஐபிஎல் சீசன் சரியா போகலங்க. அவர் டீமையும் சரியா லீட் பண்ணல. மும்பை படு சொதப்பலா இருந்திருப்பாங்க. இன்னொரு புறம் பேட்டிங், பவுலிங் அப்படின்னு 2லயுமே ஹர்திக் பாண்டியா ஐபிஎல் சீசன்ல ரொம்ப ரொம்ப சுமாரா தான் ஆடியிருப்பாரு. இப்ப இந்த வேர்ல்டு கப் தொடர்லயும் பாண்டியா சொதப்புனார் அப்படின்னா, அவரோட டீமை விட்டு தூக்கி எறியறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா பாண்டியா இந்த வேர்ல்டு கப்ல எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணல. ஒரு ஐபிஎல் முடிஞ்ச பிறகு ரீஃப்ரெஷ் ஆயிட்டு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த வேர்ல்டு கப் தொடர்ல இணைஞ்சாரு. இப்ப அவருடைய முழு பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து மேட்ச்சுக்கு மேட்ச் பாண்டியா குடுத்துட்டு இருக்காரு. அதிரடியா ஆட முடியாத பிச்சர்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, அதிரடியா ஆடிட்டு இருக்காரு பாண்டியா. அந்த வகையில பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில இந்தியா 50 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பாங்க. அந்த 50 ரன் வித்தியாசம், அந்த கடைசி 50 ரன் அடிச்சது ஹர்திக் பாண்டியா தான். 27 பந்துல 50 ரன் அடிச்சிருப்பாரு. நாட் அவுட் பேட்ஸ்மாவும் இருந்திருப்பாரு. 4 4 அடிச்சிருப்பாரு, 3 6 அடிச்சிருப்பாரு. 185 ஸ்ட்ரைக் ரேட்டோட பாண்டியா ஆடியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி நடந்த கேம்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவும், இப்போ பங்களாதேஷுக்கு அகைன்ஸ்டாவும் பேட்டிங்ல அரை சதம் அடிச்சிருப்பாரு. பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. அப்போ பாண்டியா இந்த வேர்ல்டு கப் தொடரில் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. பேட்டிங்கு, பவுலிங்கு, ஃபீல்டிங் அப்படின்னு எல்லாத்துலேயுமே கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் ஹர்திக் பாண்டியா அரை சதம் அடிச்சப்பெல்லாம் ரோஹித் கூட பெருசா அதை பெருசா செலிப்ரேட் பண்ணல, கண்டுக்கல. அப்படி விராட் கோலி எந்திரிச்சு நின்று கை தட்டி அவரை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. பாண்டியா, கோலி அவங்களுடைய பாண்டிங் நல்ல ஒரு நண்பர்களாக தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தொடர்ந்து விராட் கோலி பாண்டியாவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காரு. நன்றி. அந்த ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித்